என்னடி யோசிக்கிற? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? துபாயில தெரிஞ்சவங்க நம்பர் யாராவது மீனா கிட்ட கொடுத்து அவங்கள கிறிஷோட அம்மா மாதிரி பேச வைக்கணும். வித்யா, நீ அப்படியே பண்ணிடு. அதுக்கு துபாயில யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணுமே, அதுக்கு நான் எங்க போவேன்? அதுவும் இல்லாம மீனா கிட்ட என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? ஏற்கனவே உனக்காக நிறைய தடவை போய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் அவங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலடி. அவங்க நல்ல மனசு இருக்கவங்க, அவங்களெல்லாம் என்னால ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன போட்டு கொடுக்க போறியா? போட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதே நேரத்துல என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. வர வர நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அவளை கொஞ்ச நாள் தானடி உனக்கு தெரியும். இங்க பாரு ரோகிணி, நீ செய்யற எல்லா தப்புக்கும் உன் கூட இருக்கவங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணும் நீ நினைக்கிற. அதான் உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இப்ப என்ன சொல்ல வர? அந்த மீனா நல்லவ, நான் கெட்டவளா? அப்புறம் எதுக்கு நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்க? இருங்கடி, இப்ப நீங்க சண்டை போட்டு எதுவும் ஆக போறது இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றல, அதுக்காக நான் வேணா ஒரு விஷயம் பண்றேன். மகேஸ்வரி கிட்ட நான் நம்பர் கேட்டேன், ஆனா அவங்க கொடுக்கலன்னு நான் மீனா கிட்ட சொல்லிடுறேன். அப்போ இது மட்டும் போய் சொல்ற மாதிரி ஆகாதா? மகேஸ்வரி, கிறிஷோட அம்மா நம்பர் எனக்கு தர முடியுமா? அதை எப்படி தர முடியும்? இப்ப பாரு, நீ ஏன் தர முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப நான் இதை போய் மீனா கிட்ட சொன்னா அது போய் இல்லல்ல. ரோகிணி, இதே மாதிரி எத்தனை நாள் தான் போய் சொல்லி சமாளிக்க முடியும்? மீனா என்கிட்ட கூட வந்து நம்பர் கேட்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க ஒரு விஷயம் நினைச்சா முடிக்காம விடவே மாட்டாங்க. இவ ரொம்ப நாள்லாம் தப்பிக்கவே முடியாது. சீக்கிரமே முத்துவும் மீனாவும் இவளை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தான் போறாங்க. போது நிறுத்து. இருக்கிற வெறுப்புல நீ வேற ஏண்டி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ரோகிணி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இவ பேசுறத பார்த்தல,